ஐ லவ் யூ சார். தேங்க்யூ. ஐ லவ் யூ லாட் சார். தேங்க்யூ. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார். ஓகே. ஏன் தெரியுமா சார்? சும்மா சொல்லுங்களேன் ஏன்ட்டு. சும்மா சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இதுல ஒர்க் பண்ண விதத்துல நம்ம ரெண்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன் சார் இருக்கு? I love you sir. I really love you sir. I love you sir. Thank you. நீங்க I love you சொல்லுங்க சார். I love you. Thank you sir. பாடி சொல்லியிருந்தேன் இது சீட்டிங். ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க, பாவம் அவர் மண்டே வச்சுட்டு இருக்க போறாரு. இது கொஞ்சம் பயமா இருக்கு, அந்த பிக்சர் இன் பிக்சர் வருமானு உட்கார வச்சுருவாங்க பாரு. ஆக்சுவலாக நல்லா பாடுவாங்க. What dad did she give? I asked him to sing. Oh, sing. Hey, this is அங்க very இருந்து ஒருத்தர் பாசிங்ல It's very கலக்கா மக்கர் நானே சொல்லிட்டு போறாரு. பிரதீப் வந்து படத்துல பாடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னால அதை கொடுக்க முடியல. இல்லைங்க இவரு மனசெல்லாம் கொஞ்சம் படபடன்னு இருக்கு. டக்குன்னு அவங்களை பாருங்க, படபடலாம் காணாம போயிடும், அப்படியே ஷார்ட் ஆயிடும். சரி ஓகே, ரெண்டு லைன் பாருங்க. கடல் தாண்டி போகும் காதலி, கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுதே என் வாழ்க்கையின் கதி. கடல் தாண்டி போகும் காதலி, கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுதே என் வாழ்க்கையின் கதி. வாதி ரெண்டு லைனே போதும். பட் ஆனஸ்ட்லி வந்து அவ்வளோ அழகா பாடுறீங்க. நீங்க வந்து எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்தீங்கன்னு தெரியல. காலேஜ் பிரின்சிபல் கார்ல போய் பைக் எடுத்துட்டு போய் இடிச்சிருக்காரு. அவர் முடி இவ்வளவு தூரம் இருக்கும். ஹேர் கலரிங், இப்பவும் ஹேர் கலரிங் இருக்கு. ஆமா ஸ்லைட்டாக தெரியுது. இங்க ஒரு பேண்ட், இங்க அந்த டென்னிஸ் போடும் போது போடுவாங்கல்ல அதெல்லாம் போட்டு இங்க ஒரு பேண்ட், இங்க ஒரு பேண்ட், முட்டியில ஒரு பேண்ட். நீங்க பல்லவன் பாத்தீங்கன்னா அவரோட கெட்டப் ஒன்று இருக்கும்ல, அப்படிதான் நான் காலேஜ்குள்ள ஃபர்ஸ்ட் டேவே போனேன். ஸோ எனக்கு எப்படின்னா எல்லாருமே காலேஜ் ஆரம்பிச்சோன்னே கிளாஸ்ல வந்ததுக்கப்புறம் நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பாத்ரூம்ல. பெல் அடிச்சதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கே வருவேன். அப்போதான் தனியாக தெரியும் ரெட்டென்ஷன் அந்த மாதிரி இந்த இதை போட்டுட்டு. இல்லை அப்படி இல்லை, அதான் அது காலேஜ்குள்ளே இருக்கிற வரைக்கும் கெத்தாக இருந்தது. காலேஜில் எல்லாரும் எங்கிட்ட நிறைய எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த இதெல்லாம் இருந்தது. பட் காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் ரியாலிட்டி ஒன்று ஃபேஸ் பண்ணேன். அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகி அமெரிக்கா அதுன்னு போயிட்டான். நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கேயே இருக்கேன், இன்னும் அப்படியே இருக்கேன் அப்படின்னும் போது. பட் சம்வேர் நான் அப்படியே என்னோட ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னோட கெரியர் அந்த இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு 2 வருஷம் சும்மா ஒரு பேச்சுலர் ரூமில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பானுங்க, நான் ஜாலியாக அந்த ரூமில் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பேன்.